இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளின் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடினவர்களுக்கு எந்த நன்மையும் குறைபடாது. நம் யூத ராஜசிங்கம் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்றைய நாளிலும் இந்த மாதத்திலும் கூட சிந்திக்கும்படியாக ஆண்டவரோடு பேசின தலைப்பு இயேசுவோடு 40 நாட்கள். இந்த 40 நாட்கள் என்றவுடனே வேதாகமத்திலும் அநேக 40 நாட்கள் சம்பவங்களை நான் பார்க்கலாம். இந்த 40 நாட்கள் கிறிஸ்துவிலே பலனடையும் நாட்கள் என்றே கூறலாம். 40 என்றவுடனே வேதாகமத்திலும் நோவா அவனுடைய காலத்திலே மழை பொழிந்தது. இங்கே நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. இங்கே 40 நாள் என்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். மோசே 40 நாளிலே ஆண்டவர் சமூகத்திலே தங்கியிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டான். இன்னும் 40 நாட்களிலே நினிவே மக்கள் மீட்பை பெற்றுக்கொண்டார்கள். 40 நாட்களிலே வேவுக்காரர்கள் சென்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே கானா தேசத்தை பார்த்துவிட்டு அங்கே உள்ள அற்புதங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். 40 என்றாலே கிறிஸ்துவிலே பலனடையும் நாட்கள். இங்கே இந்த நாட்களிலும் கிறிஸ்துவின் மீட்பு, ஆண்டவர் உயிரோடு நம்மோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்தார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் என்னென்ன காரியங்களை கற்றுக் கொடுத்தார், அவருடைய வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடந்தது என்பதை குறித்து தான் இந்த 7 நாட்களையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இதை அந்த சீஷர்களுக்கு எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்றால், இங்கே 33.5 வருடம் இயேசு கிறிஸ்து இங்கே சீஷர்களோடு இங்கே அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்க, அதில் 3.5 வருடம் மாத்திரம் அவருடைய ஊழிய பயணம் இருந்தது. அதிலே சீஷர்கள் அவர்களோடு இருக்கிறார்கள். அவர் போகிற பாதை, அவருடைய செல்கின்ற எல்லா காரியத்திலும் சீஷர்கள் இருக்காங்க. முதலாவது அந்திரேயா சந்திக்கப்படுகிறார். இங்கே அந்திரேயா பார்க்கிறார். அவர் முதலாவது யோவான் ஸ்தானங்களுடைய சீஷராகத்தான் இருந்தார். இங்கே மேசியாவை கண்டேன் என்று யோவான் சொன்ன மாத்திரத்திலே இங்கே யோவானுடைய சீஷனாகிய இந்த அந்திரேயா ஆண்டவரை பின்பற்ற செல்கிறார். அவரோடு கூட பேதுரு, யோவான், இன்னும் அநேகர் 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவரோடு 3.5 வருடம் ஊழியம் செய்கின்றார்கள். பல அற்புதத்தை காண்கிறார்கள். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள். இவ்வாறாக நிறைய அற்புதம் செய்கிறார். இங்கே 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷிக்கிறார். இவ்வாறு ஒரு ஊழியத்தின் அனுபவத்தோடு இருந்த சீஷர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மறித்து அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சோர்ந்து போய் விடுகிறார்கள். இங்கே ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இங்கே அவரை பார்க்க இங்கே ஓய்வு நாள் முடிந்தது. வாரத்தின் முதலாவது நாளே நடக்கிற ஒரு சம்பவம். இங்கே இந்த 40 நாளில் முதலாவது ஆண்டவர் தன் உயிரோடு இருக்கிறேன் என்பதை தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இங்கே மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்காவிலே நாம் பார்த்தோம் என்றால் இவர்கள் சீஷர்கள் எல்லாரும் இங்கே ஆண்டவர் இறந்து விட்டார் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். இங்கே அந்த மரியாள், மகந்தலேன மரியாள் 2 பேர் இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே வருகிறார்கள். அங்கே ஆண்டவர் இறந்த இடத்திற்கு அங்கே கல்லறைக்கு வந்து நிற்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் அங்கே மறக்க முடியாது. அங்கே ஒரு தூதன் வந்து நிற்கிறார். அங்கே கல்லறை, அந்த கல் புறப்பட்டு இருக்கிறது. இங்கே
இந்த தூதன் அவர்களை பார்த்து சொல்கிறார், இங்கே ஆண்டவர் இங்கே இல்லை, நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கீங்க, ஆண்டவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இங்கே பார்த்த மாத்திரத்திலே இவர்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷம், எல்லாரும் ஓடி போகிறார்கள். அந்த தூதன் சொல்கிறான், அந்த மத்தேயு பகுதியிலே அதை பார்த்து அந்த தூதன் எப்படிப்பட்ட இருந்தானால், உன்னுடைய வஸ்திரம் அப்படி உறைந்த மழையிலும் வெண்மையாக இருந்ததாம். அவனுடைய நிறம், அவன் எப்படிப்பட்ட, அவன் மின்னலை போல, அவர் ரூபம் மின்னலை போல இருந்ததாம். இங்கே எல்லாரும் சென்று விட்டார்கள், ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்று ஓடிவிட்டார்கள். இங்கே மகதலேனா மரியாள் மட்டும் அவள் எங்கே செல்கிறாள், அங்கு பின்பாக நின்று அழுகிறாள், கல்லறைக்கு வெளியே நின்று அழுகிறாள். இங்கே யோவான் அந்த பகுதியிலே வாசித்து பார்த்தீங்கள் என்றால், அங்கே முழுவதுமாக அந்த மரியாள் அழுகிறதும், அவள் கல்லறைக்கு பக்கமாக குனிந்து அப்படி பார்க்கிறாள். அங்கே 2 தூதர்களை பார்க்கிறாள். அவள் பார்க்கிறாள், மரியாளை அங்கே பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய் என்று அந்த தூதர்கள் கேட்கும்போது, என் ஆண்டவர் இருந்த இடத்திலே அவர் இல்லை, அவர் எங்கே வைத்திருக்கிறார் என்று சொல்லி என்று சொன்னால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அவள் மிகுந்த கலக்கத்தோடு நிற்கிறாள். இங்கே இயேசு அப்படி பின்னாக அவர் திரும்பும்போது அங்கே ஒருவர் அந்த மரியாளோடு பேசுகிறார். அவள் பேசும்போது அவள் அறியாதிருக்கிறாள், இது இயேசு என்பதை அறியாது அவள் பார்க்கிறாள். பார்க்கும்போது இயேசு சொல்கிறார், ஏன் அழுகிறாள் என்று சொல்லி கேட்கும்போது அவள் சொல்கிறார், என் ஆண்டவரை காணவில்லை. இங்கே ஆண்டவர் கேட்கிறாருங்க, பார்த்து மரியாளை பார்த்து மரியாள் என்று சொன்ன உடனே அவர் திரும்பி ரபூனி என்று சொல்கிறார். அதுக்கு போதகர் என்று அர்த்தமாக பாருங்க. இங்கே ஆண்டவர் மரியாளுக்கு முதலாக வெளிப்படுத்துகிறார். இங்கே அவள் பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் மிகுந்த சந்தோஷம். இப்போது அவளுடைய மனதுக்குள்ளே அவள் தேடின அந்த தேடல், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை மரியாளுக்கு வெளிப்பட்டார் என்பதை இவர் ஓடி போய் சீஷர்கள் அதை அறியவில்லை. அங்கே சீஷர்கள் என்ன செய்கிறார்கள், துக்கத்தோடு இருக்கிறார்கள். மத்தேயு 28:5 தூதர் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தாரா என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிறார். மத்தேயு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் 28:8-7 அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவர்களுடைய சீஷருக்கு அறிவிக்க ஓடுகிறார்கள். லூக்கா 24:11 அவர்களுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினால் அவர்கள் அதை நம்பவில்லை. இங்கே மரியாளும் மரியாளும் இங்கே கண்ட தரிசனத்தை சீஷர்களுக்கு கொண்டு சொல்லும்போது அவர்கள் நம்பவே இல்லையாம். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா? நமக்குள்ளே அப்படிப்பட்ட உணர்வு இருக்கிறதா? ஏதோ ஆண்டவர் இந்த நம்ம ஈஸ்டர் அந்த தினத்தை கொண்டாடுகிறோம், ஆண்டவர் மரித்தார், உயிரோடு இருக்கிறார், அந்த எண்ணத்தை மாத்திரத்தை நம்ம இருதயத்தில் நினைத்து கொண்டு, ஆனால் ஆண்டவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், அவளுடைய கண்ணீரை காண்கிறார். அங்கே ஒரு மிக அழகான ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, யோவான் 20:17 இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை என்று சொல்கிறார். இங்கே அவர் பிதாவினத்துக்கு ஏறி போவதற்கு முன்பதாகவே அந்த மரியாளுக்கு வெளிப்படுத்துகிறார். எதனாலே அவர் கண்ணீரை காண்கிறாள், அவள் அழுகிறாள். அவள் கண்ணீரை கண்ட மாத்திரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். இங்கே அவர் சொல்கிறார், நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கு, உங்கள் பிதாவினிடத்துக்கும் எங்கள் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கு ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அவள் போய் எங்கள் சகோதரத்துக்கு கூட இன்னும் கூட அவள் தன்னை வெளிக்காட்டவில்லை. அவர் தன்னுடைய சகோதரிடத்தில் கூட தன்னை வெளிக்காட்டவில்லை. சீஷர்கள் யாரிடத்திலும் கூட வெளிக்காட்டவில்லை. அதற்கு காரணம் அவளுடைய கண்ணீர். அவளுடைய கண்ணீர் எப்படிப்பட்டதாக இருந்ததான், ஒரு மன
கலக்கம் நிறைந்த ஒரு கண்ணீராக இருக்கிறது. என்றும் கூட நீங்களும் கூட கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். இந்த மகதலேனா மரியாளை போல 7 பிசாசை ஆண்டவர் துரத்துகிறார். 7 பிசாசை துரத்தின மாத்திரத்திலே அவளுக்குள்ளே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவரோடு இருந்த அந்த அனுபவம் அவரை விட்டு பிரிய மனதில்லை. இங்கே அவளுடைய கண்ணீரை கண்ட தேவன் அவர் கண்ணீரை துடைக்கிறார். இன்றைக்கும் கூட கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்று உயிரோடு இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உயிருள்ள தேவன். அந்த உயிருள்ள தெய்வத்தை நாம் கண்டு கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரம். இந்த வேளையிலையும் கூட எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், எங்களை இசப்பா வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுகிறீர். இன்றைக்கும் கூட எங்களுடைய ஒவ்வொரு காரியத்தை நினைத்து கண்ணீரோடு நாங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். வியாதியை நினைத்து கண்ணீரோடு நாங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கும் கூட மரியாளின் கண்ணீரை துடைத்த தேவன் எங்களுடைய கண்ணீரை துடைங்க. இந்த நாளிலும் நீங்கள் உயிரோடு இருக்கிற நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த உயிருள்ள தேவன் எங்களை மீட்டார் என்ற நிச்சயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் தொடர்ந்து சந்தோஷமாக கழிக்க கிருபை தாங்க. எல்லாமே உடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிறமையாக்கிறேன். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன். மகிமை